உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஏஆர் முருகதாஸ் சாரோட இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் படத்திற்கு தர்பார் அப்படின்னு தலைப்பு வைத்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க படக்குழு. போஸ்டர் வெளியான சில நிமிடங்களிலேயே உலக அளவுல ட்ரெண்ட் ஆகியிருக்கு. பேட்ட படத்திற்கு பிறகு ஏஆர் முருகதாஸ் சாரோட இயக்கத்துல நடிக்க ஒப்பந்தமாகியிருக்காரு நம்ம ரஜினிகாந்த் சார். இந்த படத்தை லைக்கா நிறுவனம் பிரம்மாண்டமாக தயாரிக்கிறாங்க. இதற்கான முதற்கட்ட பணிகள் துரிதமாக நடைபெற்று வருது. நாளை மும்பையில படப்பிடிப்பும் துவங்க இருக்காங்க. படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை இணையதளத்துல வெளியிட்டிருக்காங்க படக்குழு. தர்பார் என பெயரிடப்பட்டுள்ள இந்த படத்துல ரஜினி சார் காவல்துறை அதிகாரியாக நடிக்கிறாரு. மேலும் 2020ஆம் ஆண்டு பொங்கலுக்கு இந்த படத்தை வெளியிட படக்குழுவும் முடிவு செஞ்சிருக்காங்க. நாயகியாக நயன்தாரா நடிக்கிறாங்க. மேலும் யோகி பாபு, நிவேதா தாமஸ் உள்ளிட்ட பலரும் ரஜினி சாருடன் இணைந்து இந்த படத்துல நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்காங்களாம். அனிருத்துடைய துள்ளலான இசை, சந்தோஷ் சிவனுடைய ஒளிப்பதிவு அப்படின்னு இந்த படம் ஒரு மாசான காம்போல தயாராகுது. இந்த படத்திற்கான 167 படத்திற்கான போஸ்டர் வடிவமைப்பு பணிகள் படக்குழு ஈடுபட்டிருந்தாங்க. இதற்காக நம்ம ரஜினி சாரை வைத்து போட்டோ ஷூட்டும் செய்யப்பட்டதாம். போட்டோ ஷூட் நடைபெறும் போதே போலீஸ் ஆபீசர் கெட்டப்ல ரஜினி சார் உட்கார்ந்திருக்கும் புகைப்படம் இணையதளங்கள்ல லீக் ஆச்சு. இது படக்குழுவினர் பெரும் அதிர்ச்சியிலும் உள்ளாக்கிச்சு. இதனால இன்று காலை 8:30 மணிக்கு முதல் பார்வை வெளியாகும் அப்படின்னு பட தயாரிப்பு நிறுவனமான லைகா நேற்று அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அதே போல சற்று முன்பு இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் தாறுமாறாக வெளியாச்சு. போஸ்டர் வெளியான சில நிமிடங்களிலேயே உலக அளவுல ட்ரெண்ட் ஆனது. லைக், ஷேர் எல்லாமே குவிய ஆரம்பிச்சது. அதே போல பிரபலங்கள் மற்றும் ரசிகர்கள் ஃபர்ஸ்ட் லுக்க கொண்டாடிட்டும் வராங்க. போஸ்டரை பார்க்கும் போது ரஜினி போலீஸாக நடிப்பது உறுதியாக இருக்கு. மேலும் ஃபர்ஸ்ட் லுக்ல நாம் கவனிக்கும் வண்ணம் நிறைய விஷயங்கள் இருக்கு. இதோ அந்த விவரங்கள். போஸ்டர்ல ரஜினிக்கு பின்னால 2 துப்பாக்கிகளும் ஒரு கைவிலங்கு திறந்த நிலையிலும் இருக்கு. போலீஸ் நாய், போலீஸ் பெல்ட், தொப்பி, தோளில் மாட்டும் பேட்ச் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இடம்பெற்று இருக்கு. அதே போல பின்னணியில ஒரு மேப், கட்டிடமும் இருக்கு. குற்றம் நடைபெறும் இடங்கள்ல ஒட்டப்படும் மஞ்சள் டேப், அதோடு மும்பை என்ற வார்த்தையும் தலைகீழாக எழுதியிருக்காங்க. நான் நல்லவனா இருக்கணுமா, கெட்டவனா இருக்கணுமா, இல்ல மோசமானவனா இருக்கணுமா, நீங்க தான் முடிவு பண்ணணும் என்ற பஞ்சவசனமும் இருக்கு. நல்லவனுக்கு நல்லவனாகவும் கெட்டவனுக்கு கெட்டவனாகவும் ரஜினி சார் படத்துல நடிக்க இருப்பதாக நல்லாவே தெரியுது. முருகதாஸ் சாருடைய இயக்கத்துல கடைசியாக வெளியான படம் சர்க்கார். தளபதி விஜயுடன் 3வது முறையாக கூட்டணி வைத்திருந்தார். விஜய் சாருடைய ஃபேவரட் இயக்குனர் முருகதாஸ் சார் தான். இது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம். இவர் சூப்பர் ஸ்டாருடன் இணைவது தளபதி விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்திருக்கும். தற்போது வந்துள்ள போஸ்டரையும் தளபதி விஜய் பார்த்திருப்பாரு. தளபதியும் சூப்பர் ஸ்டாரின் தீவிர ரசிகர் என்பது நாமும் அறிந்த விஷயம்தான், நமக்கே தெரிஞ்ச விஷயம் தான். தற்போது படப்பிடிப்புல தளபதி விஜய் பிஸியாக இருப்பதால தளபதி 63 படப்பிடிப்புல இருந்து அட்லீஸ்ட் சார் ஒரு ட்வீட் செஞ்சிருக்காரு. அதாவது போஸ்டர் செம மாசாக வேற லெவல் இருப்பதாகவும் தர்பார் படக்குழுவிற்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காரு. தளபதி 63 படத்துல நயன்தாரா தான் ஹீரோயின். அதே போல தலைவர் ரஜினி நடிக்க போகும் தர்பார் படத்திலும் நயன்தாரா தான் ஹீரோயின். இதனால படக்குழுல உள்ள அனைவரும் இந்த போஸ்டரை பார்த்திருப்பாங்க. மேலும் பல பிரபலங்களும் இந்த போஸ்டருக்கு தங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிட்டு வராங்க. இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் எப்படி இருக்கு அப்படின்ற உங்களுடைய கமெண்ட்களையும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.